இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆன்மாக்களுக்கு சமீபத்திலே இந்த 2 நாளாக நிறைய யூத் காலேஜ் படிக்கக்கூடிய, ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் என்ன செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்த அத்தனை பேருக்கு என்ன செஞ்சிருந்தேன், நான் லைக் பண்ணியிருந்தேன். நிறைய யூத்துக்கள்லாம், வாலிபர் தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், இந்த செய்தி இன்றைக்கி அவங்களுக்கு என்ன செய்யணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வாழ்க்கையை மாற்றணும், அவங்கள மிகப்பெரிய ஞானிகளாக, சக்தியுடையவங்களாக மாற்றணும். அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ், தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த காலேஜில் நம்ம ஊத்துமலையில் ஆர்சி நடுநிலைப் பள்ளி அங்கே உள்ள குரூப்ஸ் நிறைய பிள்ளைங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அதில் இது பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை என்ன செய்கிறேன்னா தொடங்குகிறேன். ஆகவே இந்த உலகத்தில் எல்லா மதத்தவர்களுக்கும், எல்லா மனிதனுக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழியினருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தி இந்த உலகத்தில் வந்தது என்று சொன்னால் அது தேவதூதன் அன்னை மரியாதையில் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், ஆடு வைக்கிற இடையர்கள்ட்ட சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கைவிட்டி நிச்சயம். இந்த உலகத்தில் ஒருத்தர் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, ஆனந்தமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது இறைவனுடைய சமூகம், இறைவனோடு உள்ள வாழ்க்கை மட்டும்தான். இதைத்தான் இந்த அன்னை மரியா அருள் நிறைந்தவர் செல்ல உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். அதில் இந்த மெசேஜ் ரொம்ப ஆழமாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த கன்னி, இந்த மரியாள் இடத்துல தேவதூதர் இறங்கி அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னார், பெண்களுக்குள் ஆசி பெற்றவள். இன்னொன்று, கர்த்தர் உம்முடைய இருக்கிறார். அங்கதான் சொல்றாரு, தன்னுடைய இருதயத்தை, ஆன்மாவை, தன்னுடைய ஆவியை இறைவனுடைய சிங்காசனமாக அன்னை மரியாள் அமைத்திருந்தபடியினால், சிங்காசனமாக வைத்திருந்தபடியினால், இந்த இறைமகன், இந்த இறைவன் என்ன செய்ய வேண்டியது சொன்னால் இந்த ஸ்ரீ அன்னை மரியாள் இடத்திலிருந்து என்ன செய்ய வர வேண்டியதாக இருக்குது. ஆகவே பெண்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அநேக பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களாக, ரிஷிகளாக, துறவிகளாக, பரிசுத்தவான்களாக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த அன்னை மரியாள், இந்த உலகம் தோன்றினதுக்கு முன்னும் சரி, இனி உலகம் முடிய போகிறதுக்கு முன்னும் சரி, இந்த அம்மையாரை போல, இந்த அன்னை மரியாளை போல ஒரு பாக்கியம் பெற்றவர்கள், அருள் நிறைந்தவர்கள், சக்தி நிறைந்தவர்கள், எல்லா பெண்களையும் விட மிக உயர்ந்த நிலையிலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னால் இயேசுவுடைய தாய், நம்மளுடைய தாய் அன்னை மரியாள். கைவிட்டு நிச்சயம். அதனால இன்னைக்கு அதை கூட வாசிக்க பார்ப்போம். அந்த தேவதூதன் அன்னை மரியாள் இருந்த அந்த இடம் என்ன இடம்னு சொன்னா, ஒரு அறை, ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள, ஒரு அறைக்குள்ள என்ன செய்றாங்கன்னா 7 திரைக்குள்ள உட்காந்துருக்குறாங்க. அங்கே உட்காந்துருக்கும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த ஏழி தான் ஆசாரி, ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியாது, அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க தாய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வயிற்றில் இருக்கும்போதே அன்னை மரியாளுடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. முதல் பிள்ளையே கடவுளுக்கு என்ன செய்வாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஆடு மாடு பிறந்தாலும் சரி, முதல் ஆட்டுக்குட்டியே மாட்டுக்குட்டியே என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. இப்படி இந்த முதல் பிள்ளை என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு அந்த காலத்தில், மோசேயினுடைய காலத்திலிருந்து, ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து இப்படி தான் என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில் இருந்தது. கடவுளுடைய அவ்வளவு நேசிச்சாங்க. கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கடவுளை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரியமானதாக, அன்புள்ளதாக, சக்தி உள்ளதாக, செல்வமாக, பொக்கிஷமாக யாரை பார்த்தாங்கன்னு சொன்னா, பிதாவாகிய தேவனை, நம்மை கையினால் மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஆவியை நாசியிலே ஊதி நமக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்த இறைவனை
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட அதிகமாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நேசித்தார்கள், அன்பு செய்தார்கள். அழகாக அவரை வாசிப்போம். தேவதூதன் அவள் இருந்த இடத்திலே பிரவேசித்து எப்படி பெரிய இரத்தத்தினாலவா பிரியத்தினாலே, அதனால தான் அந்த மாதிரி கேட்கிறேன். பிரியத்தினாலே, இஷ்டத்தினாலே, உன்னுடைய இஷ்டத்தினாலே, பிரியத்தினாலே, பாசத்தினாலே பூரணமானவளே. ஒரு பெண் இன்னைக்கு ஒரு பூரணமானவள், ஐஸ்வர்யமானவள், செழிப்பானவள், உயர்த்தப்பட்டவள், கற்பு நிறைந்தவள் அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் இறைவனை படைத்தவரை பூரணமாக மனப்பூர்வமாக இருதயத்தில் அவரை தவிர வேறு யாரும் இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை, அதைத்தான் அங்கே பெண்களுக்குள் நீ விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்டவள். பெண்கள் என்று சொல்லும்போது அவங்களுடைய கற்பு ரொம்ப மிக விலையேறப்பட்டது, உயர்ந்தது. கற்பு கரைசி கடவுளுடைய ஆவியினால் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா இந்த இயேசுவை என்ன செய்கிறாங்கன்னா கருத்தரித்து. இதுதான் தேவன் அழகாக சொல்கிறார். அதனால அறிக்கையில் விட்டதில் வாசி பார்ப்போம். கர்த்தர் உம்முடனே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னும் சரி, இன்னும் முடிய போகிறது பிறகும் சரி, உங்களை போல இந்த உலகத்தில் ஒரு பெண்ணை அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உயர்ந்தவங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இந்த வாக்கியத்தினாலே தேவதூதன் அஜிஷ்ட கன்னிமரியாயை 3 வகையாக விசேஷித்து எண்ணுகிறார்னா புகழ்கிறார். ஒன்றாவது, அதாவது இஷ்ட பிரசாதத்தினாலே. அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்தினால், இஷ்டப்பட்டு தானே யாருடைய கட்டாயப்படுத்துதலோ வற்புறுத்தலோ இல்லாமல் தானே இஷ்டப்பட்டு விரும்பி அந்த இறைவனை நேசித்து இருதயத்திலே வைத்துக் கொண்டபடியினால் நீ பூரணமானவளே அல்லது நிறைந்தவளே என்றும். இரண்டாவது, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். அதாவது ஒரு கையெழுத்துக்களை பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை ஸ்திரீகளுடைய, பெண்களுடைய ஆத்மம், இன்னைக்கு ஆத்மம்னாலே என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கு. ஆத்மா ஒன்று இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கு. இருக்கிறவன்ட்ட கேட்குறேன், நிகழ்ச்சியை பார்க்குறேன்ட்டு கேட்குறேன். உன்னை ஆத்மா, நீ ஒரு ஆன்மா, நீ ஒரு ஆன்மீக சக்தி நிறைந்தவ, ஒளி நிறைந்தவ, நீ ஒளிதான் ஆன்மா, நீதான் ஒளி, ஒளிதான் நீ அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம யாரும் என்ன செய்யலை, சொல்லிக் கொடுக்கல. பாஸ்டர்ஸும் சொல்லிக் கொடுக்கல, சாமியார்களும் சொல்லிக் கொடுக்கல, ஐயர்களும் சொல்லிக் கொடுக்கல, இந்த பூசாரிகள் மணியாற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கல. நம்மலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அந்த 5 புலன்களை கொண்ட மனுஷங்கிறது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய ஆன்மா இறைவனுடைய சிங்காசனம் போல் என்ன செய்தது என்று சொன்னால் அங்கே என்னை பூரணமாக்கப்பட்டதேன் அல்லது தேவாலயமாக இருக்கு. ஒன்று இறைவன் தங்குகின்ற ஒரு சிங்காசனமாக, ஒரு அரியணையாக இருக்கு. இல்லைன்னா ரெண்டாவது, அது இறைவனுடைய கோவிலாக, ஆலயமாக இருக்கிறது. பெண்கள் இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சகோதரிகளை பார்ப்பேன், அழகாக முக்காடு போட்டு அந்த மரியாதை எப்படி 7 திரைக்குள்ள உட்காந்து அந்த 7 திரைக்குள்ள இருந்து யாரையுமே பார்க்காம, யாரும் தன்னை பார்க்காதபடிக்கு தன்னுடைய உடலை எல்லாம் மறைத்து முகத்து கண்ணு மட்டும் தான் தெரியும். ஒரு கைதிட்டுங்களை இஸ்லாமிய ஸ்திரீ நல்ல கரங்கள் அதெல்லாம் வாழ்க்கப்பட வேண்டிய இது குரான்ல இருக்குங்க. அப்போ அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்க உங்க உடலை என்ன செஞ்சிட்டீங்கன்னா ஆலயமும் வச்சுட்டீங்க அப்படின்னா இறைவனுக்கு மட்டும்தான் அந்த உடல் சொந்தம். கைதிட்டுகளை பார்ப்போம். காமத்துக்கு கிடையாது, விபச்சாரத்துக்கு கிடையாது, இந்த உலக பிரகாரமா இந்த உலகம் காட்டுற வழியில வாழ்றதுக்கு கிடையாது. இதை இன்னைக்கு எரிசி இல்லைன்னா, இன்னைக்கு இந்த மதம், இந்த போதர்கள் எரிசி இல்லைன்னா இன்னைக்கு கற்றுக் கொடுக்கல. அதனால பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவனால் படைக்கப்பட்ட, தன்னுடைய சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன்னுடைய தோற்றத்தின்படி உருவாக்கப்பட்ட
கற்புள்ள ஸ்திரீகள். கைதிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல கருத்து. அதனால் அந்த காலத்தில் கற்பை பெரிய சொத்தாக பொக்கிஷமாக பார்த்தாங்க. அப்படி பார்க்குற பெண்களை இறைவன் ஏசுகிறான்னு சொன்னால் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறார், ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிறார். ஞானம் நிறைந்தவர்களாக, சக்தி நிறைந்தவர்களாக, தீமையை அழிக்கிறவர்களாக, சாத்தானை இந்த உலகத்தின் அதிபதி இந்த இஸ்பிலித்தை எதிர்க்கக்கூடிய, இந்த காம வலியை அழிக்கக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்திரியாக, பெண்ணாக யார் இருக்கிறான்னு சொன்னால், இந்த உடலை தேவனுடைய ஆலயமாக பார்க்கிறவர்கள், இந்த இதயத்தை தன்னுடைய ஆன்மாவை கடவுளுடைய சிங்காசனமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்கள் தான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா மிகுந்த சாதனையை சாதித்தவர்கள். அன்னை தெரசால் எடுத்துக்கோங்களேன். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மதத்தவர்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கன்னியாஸ்திரியாக, பெண்மணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி. கைதிகளை நான் நினைக்கிறேன். காரணம், இந்த உடலை தேவனுடைய ஆலயமாகவும் தன்னுடைய ஆன்மாவை இறைவனுடைய சிங்காசனமாக வைத்திருந்தார்கள். இந்த இறைவன் இதயத்தில் என்ன பேசுகிறாரோ அதன்படி செய்தவர்கள், வாழ்ந்தவர்கள். அதான் சொல்ற, இந்த உலகத்தில் நிறைய பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, கடவுளால் உயர்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்னை மரியாள் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் விட, எல்லா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களை விட அதிகமாக உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். தன் உடலோடு விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட ஸ்திரீ யாரு சொன்னா அன்னை மரியாள். கைதிட்டுகள் மரியாதை. அதனால சாண்டா முடிச்சிருந்தேன். ஸ்திரீகள், பெண்கள் நீங்கள் கவனிச்சுக்கணும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை தேவசாய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, காலேஜில் படிக்கக்கூடிய, ஸ்கூலில் படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்கள் கற்பை நீங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷமாக, சொத்தாக, இது சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதல்ல. இது யாருக்கு கொடுக்கக்கூடியது? ஒரு ஆன்மாவுக்கு. மாமிசம் கொண்ட 5 புலன்களையும் கொண்ட 5 புலன்கள் தான் மனுஷன் சொல்லி வாழ்கிற மனுஷனுக்கு நீ கையளிக்கக்கூடிய உடல் கிடையாது. இது ஆன்மீகம் கொண்ட ஆன்மா வளர்ச்சி உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்கிறேன். சூசேப்பர் இயேசுவுக்காக மரியாதை மணந்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட, ஒப்புதல் செய்யப்பட்ட ஒரு நபர் தான், ஆண் தான். யாருன்னு சொன்னால் சூசேப்பர். அந்த இல்லற வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உலகத்தையெல்லாம் படைச்சி, விண்ணையும் மண்ணையும் படைச்சி, மனுஷன்கிட்ட ஒப்படைச்சி, இதை நீ எல்லாம் பாதுகாத்துக்கோப்பா, எல்லாத்தையும் பராமரித்து நடத்துக்கோ. அதனால நீ காதலுங்கிறியே, லவ்ங்கிறியே. இந்த லவ்வுக்கு, காதலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதைத்தான் சூசைப்பட்டு கற்றுக்கணும். ஒரு நீதிமான், உத்தமன் இந்த அன்னை மரியாதை இந்த சரீரத்தினுடைய சந்தோஷத்திற்காக இல்லை, ஏதோ ஒரு லாபத்திற்காக, ஒரு ஆதாயத்திற்காக இந்த அன்னை மரியாதை என்ன செய்யவில்லை, மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, துணைவியாக ஏற்றுக்கொண்டார். எதற்காக என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள் எல்லாத்திற்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு பாதுகாவலாக இருப்பேன். சூசியப்பட்டு ஒரு கைதிட்டு கிளம்பும். இவங்களுக்கு கஞ்சி கிடைக்கும், இவங்களுக்கு கஞ்சி கிடைக்கும். ஆனால் தனக்கு துணி துவச்சி போடுறதுக்காக, தனக்கு சோறு குடிக்கி போடுறதுக்காக, தன்னுடைய சரீர சுகத்துக்காக எந்த ஆம்பளை ஒரு பொம்பளை பயன்படுத்துகிறானோ அவன் கடைசியில் குடிக்க கஞ்சிலாம தான் அடைவான். பொம்பளை இல்லை அப்படின்னு சொன்னால் உன் குழப்பு நாரி போகும். நீ திங்கிறது என்ன செய்வோம், வாய்க்கு ருசியாக திங்கிறது உனக்கு என்ன செய்வோம், சீர்கெட்டு போகும். அதனால் ஆண்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இறைவன் சொன்னார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உயர்ந்த, இறைவனே கணப்படுத்தி ஆசீர்வதித்து உன்னதமான நிலையில், உயர்ந்த நிலையில் உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொன்னால், நீ அவங்களை எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க? அது பையங்களாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் முடிச்சவங்களாக இருக்கட்டும், லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த லவ்வுக்கு அர்த்தம் தெரியாமல் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற சொல்லுங்களேன்? பேசிகிட்டு இருக்கிற ரோட்டில், வீதியில், சந்தியில், பஸ்ஸில், சொல்லுங்களேன். ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கணும், அது யார் சொன்னால் தன்னுடைய உயிர். அதனால தான் சொல்கிறார், தன் சாய. திருமணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறார், நீங்கள் இருவரும் இருவர் அல்ல, நீங்கள் ஓர் உடல், ஓர் உயிர். கைதிட்டு கிளம்புவோம். தன்னை எப்படி நேசிக்கிறையோ, தன்னை எப்படி பார்க்குறியோ, அதே போல நீ நேசிக்கணும். தன்னுடைய துணைவியை நேசிக்கணும். அதே மாதிரி பொம்பளைகளுக்கு சொல்கிறேன். ஹலோ,
வேலை பார்த்துட்டு வந்தா, சம்பாதிச்சு கொடுத்தா அவன் புருஷன், இல்லைன்னா யாரு? கடைசி நீ எங்கே எப்படி தான் அலையணும்? வாழா வெட்டியாக தான் செய்யணும். ஒருத்தரும் அதான் சொல்ல, ஒரு ஆண் துணை இல்லாமல் உனக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு உனக்கு என்ன கிடையாது? மதிப்பு விதவை. நீ கல்யாணம் ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனில் போய் நிற்க முடியுமா? ஒரு நல்ல காரியம் நடத்துகிற இடத்துல நீ போனால் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், வாயில் என்ன கொலக்கட்டியா வச்சிருக்கிய? அதனால ஒரு ஆண் துணை இருக்கிறது வரைக்கும் தான் உனக்கு என்னது? மதிப்பு, மரியாதை. கைதிட்டுகளை பார்ப்போம். அவன் பைத்தியக்காரனாக இருக்கட்டும், அவன் கோட்டியாக இருக்கட்டும், அவன் வேலை பார்க்காத அதான் சொல்கிறான், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதனால் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சூசையப்பர், இந்த அன்னை மரியாள் தன்னுடைய கற்பை எரிசிலார்கள் சொன்னார், மிகப்பெரிய பொக்கிஷமாக சொத்தாக பார்த்தார். கைதிகள் பார்க்கணும். இதை நீ பார்க்கணும். நான் அந்த குரூப் லைக் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்திரீகள், அந்த பிள்ளைங்களுடைய அந்த படம் ஃபுல்லாக அதில் வருது. அதை பார்த்தேன். வந்து ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நான் லைக் பண்ணவா அப்படின்னு. உள்ள சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்கவே நான் உலகத்துக்கு வந்து இவர்களை மீட்டு ரட்சித்து அந்த அன்னை மரியாதை போல பரிசுத்தமான இடங்களை கொண்டு சேர்க்க நான் இருக்கிறேன் என்று சொன்னார். கைது. அதனால் அந்த நிகழ்ச்சி பார்க்கணும். எப்படி வேணாலும் இருந்துப்போங்க. ஏன்னா அவன் தான் சொன்னார், இந்த காம வள்ளியை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால், இவங்களை பூரா என்ன செஞ்சுருக்கிறான்? ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். இந்த பிசாசின் பிடியிலிருந்து, இந்த விபச்சார ஆவியுடைய பிடியிலிருந்து இந்த விடுதலை பெறும்போது, நான் இவர்களை விடுவிக்கும் போது இவரின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு இந்த அன்னை மரியாதை போல இந்த விண்ணகத்தில் வந்து சேர்வார்கள். கைவிட்டிருப்போம். இந்த நல்ல செய்தியை அன்பு தங்கச்சிகளுக்கு நான் எடுத்துறேன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த உலகம் அப்படி தான் வச்சிருக்கு, இந்த உலகம் அப்படி தான் காட்டிடுச்சு. அதனால் எல்லாம் கண் போன போக்கில், கால் போன போக்கில், மனம் போன போக்கில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு செய்தியை, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அடுத்த பகுதி கடந்து சென்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அண்ணன் தான். அவன் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணால் எனக்கும் தெரியும். லவ் லெட்டர்லாம் ஒரு மாதிரி அப்போ இப்போ தான் செல்லு. அப்போ என்னது லவ் லெட்ரு, அவங்க லெட்டர் எழுதிருப்பாங்க, இவங்க லெட்டர், இந்த லெட்டரை தான் இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாம் ஃபைனல் அவன் தான் சொல்கிறான், இவா கொடுத்த லெட்டரே படித்து ராத்திரியும் பகலும் இதே நினச்சி மைண்டில் ஒன்றும் இல்லை. இப்போ நான் பரிசை என்ன எழுத போகிறோம் தெரியலன்னு. 2 பேரும் தான் நினச்சி ஒன்றா தம் படிப்போம், 2 பேரும் தான் ஒன்றா சாப்பிடுவோம், 2 பேரும் தான் ஒன்றா தூங்குவோம். அங்கே நடக்கிறத பூரா என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட பேசுவோம், அண்ணன் கூப்பிட்டா உன்னை என்ன செஞ்சேன் வர சொன்னான் அப்படின்னு. அப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், வாழ்க்கையை கற்றுட்டாடா. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி உழைச்சி சம்பாதிச்சு நம்மளை என்ன செஞ்சாங்கன்னா படிக்க வச்சான். கடைசிக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இவா கொடுத்த லெட்டரை படித்து இவாளே நினச்சிக்கிட்டு இவாட்டே பேசிக்கிட்டு கடைசி என்ன பண்ணிட்டேன், இப்போ எக்ஸாம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த லெட்டரை பூரா குமிச்சு தீய வச்சுட்டு கரெக்டாக ராத்திரி பார்க்கல உட்காந்து என்ன செஞ்சாங்க. 1 வாரம் கஷ்டப்பட்டு படித்தான். எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டான். இன்கம் டேக்ஸ் ஆன்சர் ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிச்சு கல்யாணம் முடித்து பிள்ளைகள்லாம் பிறந்து, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்து கட்டி கொடுத்து நல்ல வாங்கி சூப்பராக அந்த குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. நீ அந்த தீ கொடுத்த வரைக்கு உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய முடியாது, முன்னேறவே முடியாது. நீ உயர்ந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் நீ படிக்கிற வேண்டிய நேரத்தில் காலத்தில் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் முடி தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. இப்பொழுது நீ படிக்கிற நேரம் காதலிக்கிற நேரம் அல்ல. லெட்ரு, இப்போ லெட்ரு கிடையாது, எஸ்எம்எஸ் மெசேஜ் கொடுக்குற நேரம் அல்ல. இதை பார்க்குறேன். நாளைக்கு பஸ்ஸில் அங்கே சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒருத்தி என் பக்கத்தில் மேலே பக்கம் சீட்டை அடிச்சுட்டே இருக்கிறான். அங்கேருந்து ஒன்று வந்துகிட்டே இருக்கீவா, இதுபடி ஃபோனில் பேசுகிறா. பொழுதுனைக்கு இதே நடந்துட்டு நான் பார்த்தேன். இன்னொன்று அங்கே பைக் கூட வருவா, டெய்லி வருது. வண்டியில் வரும்போதே அந்த இடிச்சிட்டு வருவானா, கடலை போட்டுகிட்டே தான் வருவா. வந்த உடனே இங்கே ஒரு மூத்த கழுவிட்டு மறுபடியும் இடிச்சுவான், கடலை போட்டுகிட்டே அங்கே போய் பேசுவாள். ஃபஸ்ட்டு வருது வரைக்கும் கடலை போட்டுட்டு இருப்பான். அதேமாதிரி இறங்கினதை தான் வந்துகிட்டே இருப்பான். முதல்ல நான் பார்க்கும்போது அந்த பிள்ளை எவ்வளோ நல்லா இருந்துச்சு, பிரசன்னமாக இருந்துச்சு, உடல் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தா தேவாங்க மாதிரி வத்தி வதங்கி நினச்சேன், சீக்கிரம் என்ன ஆகிடுவேன். ஏன்
உன் நிம்மதியை கெடுக்கிறது, உன் அமைதியை கெடுக்கிறது, உன் எதிர்காலத்தை அழிக்கிறது, உன் வாழ்க்கையே மண்ணலி போடக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த விபச்சார ஆவியினால் உடலுடைய இச்சைகளுக்கு நீ அடிமையாக இருப்பது. அதனால் அப்படின்னா சொன்ன எனவே இப்போ கூட பேசுவோம். அன்னைக்கு நீ ஒரு ஐடியா கொடுத்து எல்லாம் கொடுத்து தூரம் போட்டு எழுச்சி ஒழுங்காக படித்து எழுச்சியப்பாரு. பெரியாவும் பெரியம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் இப்போவும் சொல்லுவான், அன்றைக்கி சில விஷயங்கள் எனக்கு என்ன செஞ்ச ஹெல்ப் பண்ணடா, நல்ல விஷயங்களை நீ இது பண்ணேன், நல்ல காரியங்களை சொன்னேன், அதனால இன்றைக்கி நான் நல்லாயிட்டேன் அப்படின்பான். கடைசி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கல, வேறு ஒரு கூட தான் இருந்தான். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த லவ்வெல்லாம் உன்னை என்ன செய்கிறான், கடைசி இந்த பிள்ளை இப்படி பண்ணானே, இப்படி கட்டிக்கிட்டு வந்தானே, இவனோட வாழ நினைச்சேன், இப்போ ஏமாற்றிட்டானே விட்டுட்டானேன்னு வரும்போது இவனும் ஜாவ வேண்டிதான், அவனும் ஜாவ வேண்டிதான். அதனால் கற்பு பெண்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகளுக்கு சொல்கிறேன், உன்னுடைய கற்பு என்பது விலையேற பெற்றது, ஒரு புனிதமானது. விவாகம் மஞ்சள் கல்யாணம் ஆனவங்க கூட புருஷன் கொண்டாடி கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், குழந்தை பேருக்காக மட்டும்தான் அன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். மற்ற நேரமெல்லாம் அண்ணன் தங்கச்சி போல மருமகளே மகனே. மருமகன் சொன்னால் மாமியாளுக்கு யாரு மகா, மாமியாளுக்கு மகான்னு சொன்னால் புருஷனுக்கு யாரு சொல்லுகிறேன். இந்த இல்லற வாழ்க்கை குழந்தை பேருக்காக மட்டும்தான் என்னது. மற்ற நேரம் பூரா ஒரு தங்கச்சி நீ எப்படி பார்ப்பியோ, ஒரு தங்கச்சி எப்படி கவனிப்பியோ, ஒரு தங்கச்சிக்கு எப்படி உதவி செய்வியோ, ஒரு தங்கச்சிக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இருப்பையோ, இதே போல தான் ஒரு ஆண் ஒரு பொண்டாட்டிக்கு இருக்கணும். அவளை சோப் போடுறதுக்கும் சோர்வை கொடுக்கறதுக்கும் வரதட்சணை, உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வரதட்சணை வாங்குறதுக்கும். இப்படி இனிமேல் காலங்களில் உனக்கு என்ன கிடைக்காது, நீ வரதட்சணை கேட்கும்போது உனக்கு பொண்டாட்டியே கிடைக்க மாட்டான். அப்படியேப்பட்ட காலம் தான் நேசிக்க போகுது, வரப்போகுது. சரி, இது போகட்டும். அதனால் இப்போ நான் அடுத்த போய் கிறிஸ்துமஸ் செய்திகளை போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அன்னை மரியாதை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதை வாசித்து படிக்கும்போது எவ்வளோ பெரிய தியாகி, எவ்வளோ பெரிய கற்பு நிறைஞ்சவங்க, எவ்வளோ பெரிய பூர்ணமானவங்க, அந்த இயேசுவை பரிசுத்தமாக பெற்றெடுத்து அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மாம்ச சிந்தைகளாக எனக்கு இருக்கிற இது பண்ணவுடனே ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பெண் மாதிரியே இப்போ எனக்கு அதில் மெசேஜ் அனுப்புனார். நீங்கள் எப்படி கல்யாணம் முடிக்காமலாம் ஊழியம் செய்கிறீங்களே, எப்படி இதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னென்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இது வந்து ஒரு ஆன்மா. அதான் சொல்கிறேன், நீ ஒரு ஆன்மா ஒரு ஆவி மனுஷன் சொல்லும்போது கல்யாணம் முடித்து இந்த மாதிரி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு எழுச்சியாது. நான் கேட்குறேன், நீ செத்ததுக்கப்புறம் அந்த உடலை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் பருவத்துக்கு போனால் அங்கே உனக்கு யார் கொண்டாடியா இருப்பா, அங்கே யார் உனக்கு புருஷனாக இருப்பா? ஹலோ, பைபிள் சொல்லுகிறது அங்கே புருஷன் கொண்டாடி கிடையாது, அங்கே நாம் எல்லோரும் தேவ தூதர்களை போய் இருக்க போகிறோம். கைதிக்கு எழுதி நல்ல காரணம். அது இன்னைக்கே நீ சிந்திக்க ஆரம்பிச்சிரு. இன்னைக்கே நீ ஒரு ஆன்மா, ஆவி மனுஷன், பிரகாசம் உள்ளவன், ஒளி உள்ளவன், ஞானம் நிறைந்தவன், இறைவனுடைய தன்மையிலே இறைவனுடைய பாவனையிலே தோற்றத்தில் இருக்கிறவன். இயேசுவை யாராவது குறை சொல்ல முடியுமா? இல்லை அந்த பிதாவாகி தேவன் அங்கே இணைஞ்சிருக்கிறாரா? மற்ற சாமிகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா சிவன் பார்வதி என்ன செஞ்சிருக்கிறாரு, மனைவியாக வச்சிருக்கிறாரு, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இந்த இயேசு நமக்காக, இவரை பற்றி நான் அடுத்த பகுதியில் வர்றேன். இந்த பேசுகிறேன்னா இதை முடிச்சிருக்கேன். அதனால் இந்த இல்லற வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை. விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. இப்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம குடும்பத்தில், நம்ம மனைவிட்ட, நம்ம புருஷன்ட்ட யார் இருப்பாங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர், இறை அருள் நிறைந்தவளே நீ வாழ்க்கை. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த பூமியில் வாழாக தலையாக வாழ்வீர்கள். அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நீங்கள் பரிசுத்த வாட்டிகளாக, புனிதர்களாக, இந்த அன்னை தெரசாலை போல, இந்த அன்னை மரியாதை போல, இந்த உலகத்தில் மற்ற புனித ஸ்திரீகளை போல தேவனுடைய ராட்சியத்திலே, இந்த பரலோகத்தில் நிறைந்து வாழ்வது போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். பேசலாம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேருக்கு இதில் கடுப்பாக இருக்கும்லான்னு இருக்கிறீங்க. யாருக்கு கடுப்பாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ அங்கே போய் என்ன செய்யணும்,
இந்த நான் பண்ணுற ஊழியமே என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தேன், எதுக்கு பாஸ்டாக இருக்கிறேன், எதுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன்னு சொன்னால், இந்த சத்தியத்தை, இந்த இஸ்பிரிட்டுக்கு, இந்த இதில் ஒரு விஷயத்தை குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எணிக்கிறார்னா மனுஷனை படைச்சி கொண்டு போய் எணிக்கிறார்னா தேவ தூதர்கிட்ட கொண்டு நிப்பாட்டுறாரு. என் சாயலாக படைச்சிருக்கிறேன், என்னுடைய பாவனையாக படைச்சிருக்கிறேன், நான் இப்படி நிறைவுள்ளவராக பரிசுத்தராக இருக்கிறவனும் இது மாதிரி என்ன செஞ்சுருக்கிறேன், உன்னை படைச்சிருக்கிறேன், இவங்களை படைச்சிருக்கிறேன். எனக்கு கொடுக்கக்கூடிய வணக்கத்தை மரியாதையை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், இந்த மனுஷனுக்கு கொடுக்கணுங்கும் போது எல்லா தூதர்களும் சம்மன்ஸுகளும் என்ன செஞ்சாங்கன்னா வணக்கம் தெரிவித்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன செஞ்சாங்கன்னா அந்த மனுஷன் கொடுத்தாங்க. இஸ்பிரிட் மட்டும் இந்த லூசிஃபர், குரானில் இஸ்பிரிட்னு இருக்குது, பைபிளில் லூசிஃபர். இந்த லூசிஃபர் மட்டும் என்ன செய்கிறான்னா இவனை மண்ணிலிருந்து எடுத்து தன் கையினால் இவனை உண்டாக்கி தன்னுடைய ஆவியை ஊதி இவனை என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் ஒன்றை போல பூரணமாக பரிசுத்தம் உள்ளவனாக கற்புள்ளவனாக ஒரு புனிதனாக நீ படைச்சிருக்கிறே, இதுக்கு ஒரு தகுதி உள்ளவன் தானா? நல்லா நீ கவனிக்கணும். இங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி இவ்வளவு பேர் உலகம் முழுசையுமே இப்படி ஒரு விபச்சாரத்திற்குள்ள ஒரு தவறான ஒரு இதுக்குள்ள இந்த காதலுங்கிறதுல மாயையில சிக்க வச்சுக்க காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இஸ்பிரிட், இந்த சாத்தான் லூசிஃபர் என்ன செய்யறான்னா அத்தனை பேரையும் பரிசுத்தம் இல்லாதவர்களாக பாவிகளாக என்ன செய்யணும்னா கடவுளுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தணும். இது ஒன்று தாங்க. அங்கே தான் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய சித்தப்படி நடக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் மட்டும் என்னுடைய ராஜ்யத்தில் என்னோடு வந்து சேரட்டும். கைதுகளை பார்ப்போம். மற்ற எல்லாரும் என்ன செய்யட்டும், உன் கூட என்ன செய்யட்டும், எங்கே போட்டோம், ஹலோ எங்கே போட்டோம், நரகத்துக்கு போடா, கூட்டிகிட்டு போடா. அதை பற்றி எனக்கு என்ன இல்லை. ஆனால் என்னை சார்ந்து வாழ்கிற, என்னை நினைத்து இந்த அன்னை மரியாதை போல ஆத்துமாவிலே என்னுடைய அரியணை சிங்காசனத்தை அமைத்து இந்த உடலை என்னுடைய ஆலயமாக வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தவாட்டிகளாக, பரிசுத்தர்களாக, புனிதர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய புனிதர்கள், நீதிமான்கள் மட்டும் என்ன செய்யட்டும், என் ராஜ்யத்திலே வந்து சேரட்டும். கைதுகளை பார்ப்போம். இப்போ தேவன் பக்கம் நிற்க போறீங்களா, இல்லை இந்த இஸ்பிரிட் இந்த லூசிஃபர் பக்கம் நிற்க போறீங்களாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இதை நான் படித்ததுலேருந்து யோசித்து பார்த்தா அதனால தான் வெறி, அதனால தான் இதை போல காண்டமாக பேசுகிறேன். நீதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, இந்த ஸ்திரீ விபச்சார ஆவி தெரு ஓரங்களில் வீதிகளில் நின்று அழைச்சி எரிச்சுவாலாம். ஒரு மனிதனுடைய ஜீவனை ஆத்மாவை மரணத்துக்குள்ளே கொண்டு தள்ளலாம். நீங்கள் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அவளுக்கு முன்னால் நீ ஜாக்கிரதையாக இரு. அவளுடைய நய வசனிப்புக்கு, வஞ்சக வார்த்தைக்கு, கவர்ச்சிகரமான வார்த்தைக்கு நீ நேசிக்கிறாத, இடம் கொடுத்துறாத. அவளை விட்டு நேசி விலகி உன் ஆத்துமத்தை காத்துக்கொள். கைவிடுங்க பார்ப்போம். இன்னும் அந்த நீதிபதி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்னா தன் ஆத்துமாவை சாகடிக்கிறான். இந்த உடல் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. ஒரு நாள் இருக்கா, ஒரு வாரம் இருக்கா, ஒரு மாதம் இருக்கா, ஒரு வருஷம் இருக்கா, 10 வருஷம் இருக்கான்னு தெரியாது. இதுக்கப்புறம் ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையின் தராய் வாழ்கின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மலையின் மலராய் வாழ்கின்றாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய். மரணம் வரும்போது எங்க போவை, எங்க ஓடுவ? இந்த உயிர், இந்த ஜீவன் என்ன செய்யணும் சொன்னா ஒரு இடத்துல உட்காரணும். அந்த இடம் ஒன்று பரலோகமா இல்லை பாதாளமாங்கிறத நீ செஞ்சுக்கோ, முடிவு செய்து
இந்த இஸ்பிளித்துக்கு, இந்த காமவல்லிக்கு, விபச்சார அவைக்கு நினைச்சின்னா டாட்டா போட்டுட்டு, டாட்டா சாத்தானுக்கு, டாட்டா உலகத்துக்கு, காதலுக்கு போட்டன்னா நீ என்ன செஞ்சிருவ? இந்த உடல் ஆலயமாக, இந்த சிங்காசனம். அதனால கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் கொடுத்து போகிறாங்க. ஆனால் அத்தனை பேர் எங்கே தான் இருக்கிறாங்க? இந்த இஸ்பிளித், இந்த விபச்சார, இந்த காமவல்லியினுடைய பிடியிலையும் அவளுடைய வழிநடத்திலையும் தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த போராட்டம் இருக்குது. அப்போ என்கிட்ட அந்த மெசேஜில் ஒருத்தர் போட்டு கேட்டேன். இப்போ நான் சொன்னேன், ஆவியினாலே இந்த மாம்சத்தினுடைய கிரியில் அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். கைத்தறிகளை பார்ப்போம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. கோயிலுக்கு போகிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, சாமி ஆடுறவங்க, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு வழி நான் கண்டுபிடிச்சது, எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த வழி என்னன்னு சொன்னால், இந்த ஆவியிலே நிறைந்து இந்த அருளிலே நிறைந்து நம்ம வாழும்போது இந்த பிரச்சனை, இந்த உடல் ரீதியான விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், பிளவுகள், குடி, மண்ணாசைகள், பெண்ணாசைகள், பொருளாசைகள், இந்த உலக ஆசைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி, எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவி, ஞானஸ்நானம், அபிஷேகம். கைத்தறிகள் பார்ப்போம். நீ கோயிலுக்கு போகிற, ஜெபம் பண்ணுற, இதை நான் அடுத்த கோயிலுக்கு பேசுகிறேன், கட் பண்ணிடுறேன். ஏன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா கவனி.